இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா செஞ்சிக்கோட்டையில் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா கமலக்கன்னியம்மன் கோயிலில் தேர் திருவிழா தான், அது பார்க்கறதுக்காக தான் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். மத்தியானம் லஞ்ச் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நேராக இந்த பார்க்கை நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு கமலக்கன்னியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய தேர் திருவிழா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நாங்கள் எல்லோரும் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க அந்த பார்க்கில். ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஃபேமிலி குரூப் நிறைய பேர் உட்காந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு ஒரு 1 hour கிட்ட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். மதியம் லஞ்ச் சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம், வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ கூட அப்போ தான் ஷூட் பண்ணோம். நல்லா இருந்தது இந்த ஸ்பாட். உண்மையாகவே ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருந்தது, நிறைய மரம் செடி இருந்ததுனால நல்லா இருந்தது. தென் வந்து இந்த இடத்துல இருந்து சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தான் தெரிஞ்சுது. இங்கேருந்து ராஜா கோட்டையுமே டாப் வரைக்கும் விசிபிளாக தெரிஞ்சுது, ராணி கோட்டையுமே வந்து நல்லா விசிபிளாகவே தெரிஞ்சுது. இந்த இடத்துல தான் நாங்கள் மதியானம் வந்து லஞ்சை ஃபினிஷ் பண்ணோம். லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு தான் பிளானு. ஸோ எங்கள் அக்கா கூட சொன்னாங்க நம்ம பார்க் போகலான்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வருது. ஸோ பார்க்குன்னவோ இந்த குழந்தைங்க விளையாடுற சீசா சர்க்கஸ் இருக்கும், அந்தமாரி பார்க்கு நினச்சி தான் இங்கே வந்தேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சீசாவும் இல்லை, சர்க்கஸும் இல்லை. நார்மலாக ஒரு எம்டி கிரவுண்ட் தான் இருந்தது. பட் ஆனால் அங்கேயும் கொஞ்சம் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க, இந்த ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பாவுமே அங்கே நல்லா என்ஜாய் பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. தென் வந்து இங்கே ஃபுல்லாமே அந்த செடி மரம் இருக்கிறதுனால நல்லா சில்லுன்னு காற்று வந்தது, நல்லா இருந்தது இந்த ஸ்பாட்டு. யாருன்னா செஞ்சிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றி நீங்களே. ஸோ நல்லா இருந்தது இந்த ஸ்பாட்டு. இந்த பக்கம் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வழி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து 2 சைடுமே, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுமே வந்து அழகாக செடி வச்சு அது கர்வ் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த இடத்துல பிடிச்சதே வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க, க்ளீனாக, அந்த நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் எனக்கு இந்த இடத்துல பிடிச்சதே. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கோபுரம்லாம் தெரிஞ்சுது. நான் வந்து என்ன நினச்சேன், அங்கே ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போனோம். ஸோ என்னென்னா அங்கே ஸ்லாபே இல்லாமல் பீமில் மட்டுமே வந்து ஒரு 20-30 தூணுக்கு மேலே இருந்தது. பார்த்தீங்களா, தெரியுதா? அந்த ஸ்லாப் கூட இல்லை, வெறும் பீம் தான் இருந்தது. பட் ஆனால் அதில் நிறைய 20-30 தூண் கிட்டே இருந்தது. ஒவ்வொரு தூண்லுமே அழகாக வந்து ஒரு சில பொம்மைங்களாம் அழகாக செதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு அது என்னன்னு தெரியல. ஸோ நான் அதை சும்மா பார்க்கும்போது நல்லா இருந்தது, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது. சென்னையிலலாம் வந்து கோபுரம் தான் அது கோவில் நான் நினச்சிருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு கோவிலுமே ஒரு குட்டி கோபுரம் மாரி வச்சுருக்கோம்ல. ஸோ அப்படி இருந்தால் கோவில் நினச்சிட்டு தான் நான் இதுக்கிட்ட வந்தேன். பட் ஆனால் நான் இங்கே வந்து மொக்கை வாங்கினது தான் மிச்சம். எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க அங்கே எதுவும் இருக்காது, சும்மா தான் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. இல்லை, அதில் சாமி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை காய்ஸ். ஃபுல்லாகவுமே வந்து டஸ்ட்டு தான் இருந்தது. வந்து நான் வந்து மொக்கை வாங்கினது தான் மிச்சம், எல்லோரும் என்னை கலாய்ச்சது தான் மிச்சம். ஸோ நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்து எனக்கு இந்த ஸ்பாட்டில் பிடிச்சதே வந்து இந்த மரம் தான். இந்த மரத்தில் லீஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் தான், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும், நல்லா இருந்தது. அது கீழே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக அந்த பூலாம் விழுந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. செம்ம வெயில், ஏன்னா ஒரு 2 மணி போல் 2 மணி போல் அங்கேருந்து கிளம்பியிருப்போம். ஸோ செம்ம வெயில், செம்ம அனல். எப்படி தான் அங்கே இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியல. சென்னை விட அங்கே ரொம்ப நிறைய வெயில் தான் இருக்குது. ஸோ செம்ம வெயிலாக இருந்தது. ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் என்ன நடந்தது காட்டுறேன். ஸோ இந்த கோவில் வந்து ராஜாக்கோட்டைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலோட பேர் வந்து ராஜகாளியம்மன் கோவில் சொன்னாங்க. நல்லா இருந்தது, அதோட என்ட்ரன்ஸும் நல்லா இருந்தது, கோவிலுமே நல்லா இருந்தது. அதோட லெஃப்ட் சைடில் வந்து குளமும் இருந்தது, ரைட் சைடில் வந்து இதுமாரி பாறையில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு பூலாக வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆனால் அது என்ன சாமின்னு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் இவ்வளோ பக்கத்தில் மலையை பார்த்துருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா? இவ்வளோ பக்கத்தில் நான் என் லைஃப்பில் மலையை பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கே யாருமே ஸ்லிப்பர் போடாமல் தான் போயிருந்தோம், ஏன்னா அங்கே ஸ்லிப்பர் விட இடம் இருக்காது அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வண்டியில் ஸ்லிப்பர் விட்டு நாங்கள் எல்லாருமே வெறும் காலோடு தான் நடந்து போனோம். வெயிலெலாம் நல்லா இருந்ததுனால தரையில் செம்ம சூடு, காலை கூட வைக்க முடியல. அதோட லெஃப்ட் சைடில் குளம் இருக்குன்னால அந்த குளத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டே போய் பார்த்தோம்.
குளம் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, தண்ணி வந்து அழுக்காக இருந்தது. ஸோ நாங்கள் யாருமே கிட்ட போய் பார்க்கல, கால் கூட வைக்கலை. ஸோ அதனால் அப்படியே வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். அந்த இடம், அந்த குளத்துக்கு பின்னாடி கூட பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மலை இருக்குன்ட்டு, நல்லா இருந்தது அந்த இடம். ஸோ வந்து நீங்களும் இந்த கோயில் போய் பாருங்கள். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். உள்ளே போனால் மதியான டைம்னால அவ்வளோவா யாருமே கூட்டம் இல்லை, எல்லோரும் வந்துட்டு போயிருப்பாங்க போல். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போது நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன நோட்டீஸ் பண்ணலன்னு சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. குட்டி சிலையாக இருந்தாலும் அதுக்கு அழகாக புடவை கட்டி மாலையில் அழகாக வந்து ஃபுல்லாக பூவில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இதுமாரி நாகத்தம்மன் சிலைலாம் நிறைய இருந்தது. குட்டி கோவிலாக இருந்தாலும் அது நிறைய குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக சிலை வச்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சாமி சிலையை. பார்த்தோன்னே உங்களுக்கே பிடிக்கும், நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் நோட்டீஸ் பண்ணலைன்னு சொன்னது இதுதான். இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நான் ஆனால் இது எப்போ நோட்டீஸ் பண்ணேன்னா, நான் சாமி கும்பிட்டு வந்து உட்காரும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். அதுவும் எப்படின்னா, நான் உட்காந்த இடத்துக்கு கீழேயே வந்து அந்த சேவல்லாம் இருந்தது, பலி கொடுத்த சேவல். இந்த பக்கம் ஒரு சேவல், அந்த பக்கம் ஒரு சேவல், அங்கே ஆடு, ஆட்டோட தலை, அதுமாரி நிறைய இருந்தது. ஸ்டார்டிங் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டாங்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணலையான்ட்டு. ஆனால் உண்மையாகவே நான் அதை நோட்டீஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் இதை ஷூட் பண்ணேன். அதேமாரி இந்த சிலையுமே நாங்கள் யாருமே நோட்டீஸ் பண்ணலை. இது என்ட்ரன்ஸில் தான் இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த பாறைக்கு கீழே இருக்கவும் எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சாமி கும்பிடும்போது தான் தெரிஞ்சது இங்கே ஒரு சிலை இருக்குன்ட்டு. இது என்ன சிலைன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். செஞ்சில் இருக்கவங்களுக்கு இது என்ன சாமின்னு தெரியும், நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே வந்து பிள்ளையார் சிலையும் இருந்தது. அவ்வளோ க்யூட்டாக அதில் செதுக்கி வச்சுருந்தாங்க பிள்ளையார். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே அதை வந்து அழகாக கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் சென்னையில் வந்து ஒரு 6 o'clock கிளம்பிப்போம் வீட்டை விட்டு. இங்கே வந்து ஒரு 3 o'clock வரைக்குமே இங்கே இருந்தோன்றதுனால வந்து டயர்டாகிட்டோம். அதனால் சரி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வந்து தேர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். 6:30 போலலாம் தேர் வர ஆரம்பிச்சிருச்சு. என் லைஃப்பில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய தேர் பார்க்குறது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸ்டார்டிங் கூட்டம் இல்லாத மாரி தான் இருந்தது. போக போக அவ்வளோ கூட்டமாகிடுச்சு, காலை வைக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு. செஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய தேர் திருவிழான்ட்டு. இது வந்து 10 days நடக்குமா இந்த தேர் திருவிழா. 10th day தான் வந்து இந்த தேர் வருமா. மற்ற நாள்லாம் வந்து கரகம் தான் வருமா. அந்த கரகமும் பாருங்கள். இதில் வந்து ஒன்று அக்கா, ஒன்று தங்கச்சி. அக்கா வந்து கீழேயும், தங்கச்சி வந்து கோட்டைக்கு மேலேயும் இருக்கான். ஸோ இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சேருவாங்களாம். அந்த சேர்கிற நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். பிரியும்போது அப்படி அழுதுட்டு பிரிஞ்சாங்க. நான் அதை என் கண்ணெதுக்க பார்த்தேன். அவ்வளோ அழுதாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க பிரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாருக்குமே. என்னால் ஆனால் அதை ஷூட் பண்ண முடியலை, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பட் ஆனால் அது நல்லா இருந்தது. செஞ்சில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய தேர் திருவிழான்ட்டு. இவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சேர்றாங்க அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் இந்த தேர் திருவிழா வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. சாமி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதேமாரி கூட்டம் சேர சேர வந்து செக்யூரிட்டியும் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸுமே நிறைய இருந்தாங்க. ஒரு இடத்துலலாம் வந்து கும்பலாகவே போலீஸ் இருந்தாங்க. பிகாஸ் சண்டே எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக இருந்தாங்க. நிறைய இருந்து பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. அந்த கூட்டத்தில் நான் நின்று தான் பார்த்தேன். தென் வந்து அந்த தேர்கிட்ட வர 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 அவ்வளோ ரஷ் ஆகிடுச்சி. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய ரஷ் ஆகிடுச்சி. கீழே நிற்க முடியல. கடைசி நான் மேலே வந்து தான் இதை ஷூட் பண்ணவே ஆரம்பித்தேன். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம், சுத்தமாக முடியல. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாமி எப்படி இருக்குன்ட்டு. இந்த தேரை நீங்கள் ரசித்து பாருங்கள்.
இந்த தேரை பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு ஒரு 10 o'clock போலவே கூத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 11 o'clock போயிட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் சுத்தமாக முடியல, தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டோம். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து போய் அந்த கமலக்கன்னியம்மன் கோயில் போய் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு டயர்டாக இருந்ததுனால நான் வரலைன்னு சொல்லிட்டேன். நான் நெக்ஸ்ட் டே தான் இந்த கோவிலுக்கு போனேன். இந்த கோவில் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே இருக்கிற சாமி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ் வந்தது. நீங்களே பாருங்களேன். நான் இதை அழகாக சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா, எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய், இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா, இறைவா இதுதான் நிறைவா, உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே, பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, போதல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னால் மனமே தான் நீயா. வேதங்கள் மொத்தம் போதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம், பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம், உன்னை காண பல கோடி இங்கு வாரி இருக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள், அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்கார மனதில் இல்லை, துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய், உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. அகம் நீ ஜகம் நீ, அணுவான உலகின் நகலம் நீ, எறும்பின் இதை. நீங்கள் இந்த கோவிலை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் இந்த வீடியோவை எண்டு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.